ஒரு சின்ன தவறு ஆனால் பெரிய இழப்பு. இன்னைக்கு நாம தியானிக்க போறது லோத்து. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்று அதை விசுவாசித்து அவர் மெசபத்தோமியா அப்படிங்கிற நாட்டை விட்டு கிளம்பும் போது அவர் கூடவே அவருக்கு தம்பி முறையான லோத்து அப்படிங்கிறவர் கூட நம்பி வந்தார். இந்த லோத்துவுக்கு நேரடியாக தேவனுடைய அழைப்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆபிரகாமுக்கு கிடைச்ச அழைப்பை இவரும் ஆபிரகாமின் நிமித்தமாக விசுவாசித்து அவர் கூட கிளம்பி வந்தார். ஆனா கிளம்பி வந்த கொஞ்ச நாள்லயே ஆபிரகாமுக்கு இருந்த ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கும் லோத்துவுக்கு இருந்த ஆடு மாடுகளுக்கு இருந்த மேய்ப்பர்களுக்கும் உண்டான சின்ன பிரச்சனையில இவர் ஆபிரகாம் கூட தங்கி இருக்காம அவரை விட்டுட்டு பிரிஞ்சு தனியா போயிடுவார். அப்படி தனியா பிரிஞ்சு போனதுல கொஞ்ச நாள்லயே அந்த பக்கத்துல இருந்த ஒரு ராஜாக்களுக்குள்ள நடந்த சண்டையில இவருக்கு உண்டான எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த ராஜாக்கள் போயிடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட ஆபிரகாம் தான் இறங்கி வந்து அவர் வீட்டுல இருக்கிற 318 சாதாரண மக்களை வச்சுக்கிட்டு லோத்துவை மீட்டு கொண்டு வருவார். அப்படி மீட்டு கொண்டு வரும்போது கூட அவர் திரும்ப ஆபிரகாம் கூட சேர்ந்து வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த 2வது முறையும் அவர் எங்க போவாருன்னு கேட்டீங்கன்னா சோதோம் கோமரா பட்டணங்கள் அதனுடைய செழிப்பை பார்த்துட்டு இங்க போனா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை விட்டுட்டு வருவார். முதல் முறையும் அவர் தன்னுடைய ஆடு மாடுகளுக்காக இருந்த சமவெளியான ஒரு பூமியை பார்த்து அந்த பூமி கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனை போலவும் எகிப்தை போல செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் செழிப்பை பார்த்து தான் அதன் பின்னாடி போவார். அப்போ வந்தது எதுக்காக? ஆபிரகாமையும் அவருடைய தேவனையும் பின்பற்றி ஒரு நல்ல வழியில போகணும். ஆனா கொஞ்ச நாள்லயே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சிறு ஆசை அவங்க மைண்டை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. இந்த சோதோம் கோமரா பட்டணத்திலேயாவது அவர் நிம்மதியா வாழ்ந்து முடிச்சாரான்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் இல்லை. அந்த பட்டணம் அழிக்கப்படும் போது ஆபிரகாமின் விண்ணப்பத்தின் நிமித்தம் தேவ தூதர்களால் இவரை காப்பாற்றி வெளியில கொண்டு வந்து விடப்பட்டாலும் இதுக்கப்புறம் கூட அவர் ஒரு நல்ல மனுஷனாக ஒரு நல்ல அப்பாவாக தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கல. பூமியிலேயே ஒரு கேவலமான ஒரு தந்தையாக தன் மகள்களுக்கு தானே ஒரு கணவன் போல அவரை அறியாமல் இருந்து அம்மோனியர் மோவாபியர் அப்படிங்கிற ஒரு அசுத்தமான ஒரு ஜாதிகள் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு அவர் காரணமா இருந்தார். அப்போ இந்த லோத்துடைய ஒரு சிறு தவறு ஆரம்பத்துல இந்த உலக பேரின்பம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்காக ஆபிரகாமை விட்டு அவர் பிரிஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு. பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இந்த ஒரு தவறு அவர் மிகப்பெரிய அழிவுக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. இந்த நாட்கள்லையும் கிறிஸ்துவுக்குள்ள ஓடி வந்திருக்கிற நாம யாரை பார்த்து இந்த கிறிஸ்துவனுடைய ஓட்டத்துல வந்திருக்கிறோம்? ஸோ நமக்கு முன்னாடி நம்ம மனுஷங்களை வச்சோம் அப்படின்னா இது மாதிரி தான் ஏதாவது வழியில் நம்ம கீழே வந்துடும். ஆனா பவுல் சொல்ற மாதிரி நான் எதற்கு அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி கரையா ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம லோத்து மாதிரி சிறு சிறு விஷயங்களை கவனம் செலுத்தி நம்ம வாழ்க்கையை இழக்காதபடி தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களை உன்னிப்பா கவனித்து இது மாதிரியான பேட் எக்ஸாம்பிள் நடக்கக்கூடிய பீப்புள்ஸை உஷாரா பார்த்து நம்ம ஓட்டத்தை சரி செஞ்சுக்கணும்.